எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ரூமர்ஸ் வந்து கேள்விப்பட்டோம். Redmi K20 and K20 Pro வந்து லான்ச் பண்ண போறதா. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து Redmi K20 and K20 Pro வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியா லான்ச் வந்து கண்டிப்பா கூடி சீக்கிரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா எப்போ வந்து அப்படின்னு தெரியாது. நமக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகலாம், இல்லாட்டி 2 மாசம் கூட ஆகலாம். ஸோ இன்னும் வந்து நமக்கு குளோபல் யூடியூபர்ஸ் யார் கையில நமக்கு வந்து Redmi K20 Pro வந்து கிடைக்கல. ஆனா சைனா யூடியூபர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே K20 Pro வந்து கையில கிடைச்சிச்சு. அவங்க வந்து கவரேஜ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து சைனால இருக்கார். அவரும் வந்து அங்க ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் பேர் வந்து சாமி. ஸோ அவருக்கு வந்து ஏற்கனவே K20 Pro வந்து கிடைச்சாச்சு. அவர் வந்து கவரேஜ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் என் நண்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே நமக்கு வந்து அமைச்சிருக்காரு. ஸோ நம்ம Geekytamizha சேனல்ல அந்த ஃபுட்டேஜ் வச்சு தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து K20 Proட ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ஓவர்வியூ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், நமக்கு வந்து ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. அவரோட சேனல் வந்து கீழே லிங்க் தரேன். ஸோ அவர் வந்து என்ன ஷாமி டிவைஸ் சேனல் லான்ச் ஆனாலும் ஃபர்ஸ்டா இங்கிலீஷ்ல வந்து வீடியோ போட்டுருவாரு. ஸோ கண்டிப்பா அவர் சேனல் வந்து செக் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம Redmi K20 Proட ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ஓவர்வியூ வந்து தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Redmi K20 Pro. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேம் ரெட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. மேலே வந்து நமக்கு பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு லைட்டிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. இதில் வந்து IR பிளாஸ்டர் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ஜியஸான டிஸ்பிளே இருக்குது. நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே ஒரு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. HDR+ சப்போர்ட் கூட நமக்கு வந்து இருக்குது. இதில் 91.9% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு சின் அப்படின்னு வெறும் ஒரு 3 mm சின் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3.8 mm சின் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபோனோட விர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 8.8 mm தான். பிளஸ் நமக்கு வந்து 191 கிராம்ஸ் தான். ஸோ 4000 mAh பேட்டரி இருக்க ஃபோனுக்கு வந்து 191 கிராம்ஸ்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸ்க்ரீன் பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கு. நமக்கு 6.39 inch AMOLED டிஸ்பிளே. பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான நாட்ச் எதுவுமே இல்லை. ஸோ HDR+ கூட நமக்கு வந்து சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து 7th ஜெனரேஷன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு இருக்கு. ஸோ பாப்அப் கேமரா வந்து நமக்கு மொத்தமாக ஒரு 3 lakh டைம்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷாமி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாப்அப் கேமராவில் ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. ப்ளஸ் அந்த பாப்அப் கேமராவில் ஒரு ரவுண்டான ஒரு டிரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே போட்டாலும் இல்லாட்டி அந்த கேமராவை நீங்கள் அடித்தாலும் அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து OnePlus 7 Proல பார்த்த மாதிரி ஃபால் டிடெக்ஷன் வந்து இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் கீழே போட்டால் கூட அந்த கேமரா வந்து தானாகவே உள்ளே போயிடும். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து 48 மெகாபிக்சல் Sony IMX586 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது Redmi Note 7 Proல பார்த்த கேமரா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் நம்மளுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் ப்ளஸ் அல்ட்ரா வைட் இருக்குது, ப்ளஸ் டெலிஃபோட்டோ சென்சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இவர் வந்து K20 Pro அப்புறம் iPhone XS Maxல வந்து ஃப்ரெண்ட் வந்து கம்பேர் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து அமைச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து K20 Pro வந்து iPhone XS Max அளவுக்கு நமக்கு வந்து மேட்ச் பண்ணுது. ஆனால் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 25,000 rupeesக்கு வந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கால் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ப்ரைஸில் நீங்கள் ஃப்ரெண்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து வேற லெவலில் வந்து எடுத்திருக்காரு. ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸை கூட K20 Proல நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. நமக்கு அந்த டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஷார்ப்பனிங் இல்லாட்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சேச்சுரேஷன்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்க்கலாம், நம்மளுக்கு K20 Proல நீங்கள் வந்து அல்ட்ரா வைட் சென்சார் இருக்குது, டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது, ப்ளஸ் நார்மல் சென்சாரில் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு நைட் மோட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நைட் மோட் யூஸ் பண்ணால் ஃபோட்டோஸில் வந்து சாம்பிள்ஸ் ரொம்ப சூப்பராக வருது. நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஸோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா K20 Pro வந்து கேமரா சைடில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proக்கு ஈடாக கூட நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு OnePlus 7 Proட கம்பேரிசன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா ஓகேயாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து செல்ஃபி பேனரோமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃபியில் கூட பேனரோமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் 4K ரெக்கார்டிங்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். 4K 60 FPS நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் நமக்கு வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் வந்து இதில்
இதில் இருக்குது. ஆமாங்க, இது வந்து ஜென்யூனான 960 FPS ஸ்லோ மோஷன் நமக்கு வந்து இந்த ரியல்மிலாம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 855 வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஜென்யூனாக 960 FPS ஸ்லோ மோஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 இருக்குது. ஸோ கேமிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து AnTuTu ஸ்கோர்ஸ்லாம் நமக்கு வந்து எவ்வளோ AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான AnTuTu ஸ்கோர்ஸ். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரீட் அப்புறம் ரைட்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி வந்து எதுலேயும் நமக்கு வந்து சுத்தமாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. கேமிங்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் பைப் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆடும்போது நமக்கு FPS வந்து 39 FPS வந்து நமக்கு ப்ளே ஆகுது. ஹீட்டிங் கூட நமக்கு வந்து அவ்வளோவா ஆகலை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஹீட் பைப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து லிக்விட் கூலிங் வந்து இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஷாமி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷாமிக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப். ஸோ இந்த ரெட்மி K20 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிடலாம் 0 to 100% வந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்க்கு நமக்கு 48 mAh வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த K20 ப்ரோ வந்து ஒரு சூப்பரான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைசிங் வந்து ஸ்டார்டிங் வந்து 25,000 rupees அப்படின்னு சொல்லி சைனால வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் 26,000 இல்லாட்டி 27,000 இல்லாட்டி 25,000 கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கீழே இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா K20 ப்ரோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூலாம் கூட்டிகிட்டே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.